ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த 2 வாரங்களாக நான் இங்கே நிற்கிறேன்னா, அதுக்கு ஆண்டவர் பண்ண அந்த அற்புதம் பூமி எங்கும் காணாதபடிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தான்னு ஆஸ்ட்ரமா சொன்ன மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையிலையும் நடந்துச்சு. என் பையனுக்கு ஒரு காய்ச்சல், சாதாரண காய்ச்சலாக தான் ஆரம்பிச்சிச்சு. எப்பயும் போல் நம்ம நார்மல் மெடிசன் தான் கொடுக்க ஆரம்பித்தோம். ஆனால் போக போக 2 நாள் கழித்து வாமிட்டு, வயிறு வலின்னு எக்ஸ்ட்ரா சேர்ந்து இது பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இங்கே உள்ள காரைக்குடியில் ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண சொன்னாங்க. அவனுக்கு வென்ஃப்ளான் போட்டாங்க, இன்ஜெக்ஷன் வழியாக மருந்துகள் செலுத்தப்பட்டுச்சு, வாய் வழியாக மருந்துகள் கொடுக்கப்பட்டுச்சு, ஆன்டிபயோட்டிக் கொடுக்கப்பட்டாங்க. எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே நார்மலாக இருந்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அந்த காய்ச்சலோட வேகம் குறையவே இல்லை. அவனுக்கு 101 102ன்னு வரும். மெடிசன் கொடுப்பாங்க, கொஞ்ச நேரம் இதுவாக இருப்பான், வேர்க்கும். திரும்ப பார்த்தா மறுபடியும் அந்த காய்ச்சலோட இது அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கிறது, குறையவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு ஆஃப்டர்நூன், ஒரு ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நடுக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த ஃபீவர் வர அந்த இது பார்த்தா கூட போக போக அவனுக்கு அந்த ஆன்டிபயோட்டிக்கும் அந்த மருந்துகளோட வேகமும் அவன் உடம்பு தாங்க முடியாத அளவுக்கு சோர்வாகி ஒரு அன்கான்ஷியஸில் ஒரு சர்டன் செகண்ட் போயிட்டான். அப்போ பாஸ்டர் மாட்ட நாங்கள் எங்கள் அக்கா ஃபோன் பண்ணி சொல்லி எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வியாழக்கிழமை இங்கே என் பையனுக்காக ஜெபம் பண்ண எல்லாருக்கும் எனக்கு கோடி நன்றியை செலுத்துக்கிறேன். அந்த கொஞ்ச நேரத்தில் அவன் அன்கான்ஷியஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட பல்ஸ் இல்லை, ப்ரெஷர் அதிகமாகுது. ஒரு நிமிஷம் அந்த இதுவே வேவ் ஃபார்மே நின்று போன மாதிரியான ஒரு இது. நானே உடஞ்சி போயிட்டு அங்கனையே முட்டிக்கால் போட்டு எங்களோட குடும்பம் எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை உன்னோட இதுக்காக வர ஆரம்பிச்சிருக்கு, இப்போ தான் உன்னை அறிய ஆரம்பிச்சிருக்கு, அவனை கைவிட்டுறக்கூடாதுன்னு ஒவ்வொரு நேரங்களும் ஒவ்வொரு நிமிஷமும் தொடர்ந்து போராடி ஆண்டவரை பற்றி கொண்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இது டாக்டர் சொல்கிறாரு, இது சாதாரண ஃபீவர் தான், இது குறைஞ்சிரும், நம்ம தான் மெடிசன் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, ஏன் பயப்படுறீங்கன்னு. ஆனாலும் ஆண்டவர் எங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு, இது கரெக்டான இதுவான்னு தெரியலையே ஆண்டவரே, நாங்கள் போய்கிட்டு இருக்க பாதை கரெக்டான இருக்கான்னு தெரியலையே, மெடிசன் கரெக்டாக அவனில் போய் உடம்புல சேருதான்னு தெரியலையே. ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் ஆண்டவர்கிட்ட அவனை முன்னிறுத்தி ப்ரேயர் பண்ணுறோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10:30க்கு டாக்டர் சொல்கிறாரு, அப்போலோ டாக்டர் நம்ம கூப்பிடணும், ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிட்டான், நம்ம அப்போலோவில் வேணால் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அங்கே ஐசியூ ஃபெசிலிட்டி இருக்குன்னு. என்ன மருந்துகள் எது கொடுக்கப்பட்டுச்சு, எதனால் இந்த மாதிரி ஆச்சுன்னே தெரியல, இல்லைன்னா மதுரைக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ஒன்றுமே யாருமே ஒரு திராணியே இல்லாமல் ஒரு நிர்கதியாக ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையில் எந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறது, எந்த மாதிரி மெடிசன் மறுபடியும் அவன் கையில் செலுத்த போகிறாங்க, எந்த மாதிரியான, ஏன்னா ஏகப்பட்ட டெஸ்ட்டுகள் எடுத்து 3 நாள் ரொம்ப அவன் சோர்ந்து போயிட்டான். இனிமேலும் ஆண்டவரே என்ன மாதிரி மருந்துகள் அவனுக்கு போய் அவனை உடம்பை தேத்த போகுதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில் எனக்கு ஒரு 6 மாதம் குட்டி பாப்பா வேற இருக்குது, அதையும் தூக்கிக்கிட்டு மதுரைக்கு ஓடுறோம். அந்த 10:30க்கு அந்த சூழ்நிலையை விவரிக்க முடியாது. ஆண்டவர் தான் என்ன கூட இருந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு நிமிஷம் அந்த மதுரைக்கு போகிற அந்த 2 மணி நேரத்தில் 102 காய்ச்சல் அவனுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையில் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். அந்த குளிர் வரக்கூடாது, அந்த நடுக்கம் வரக்கூடாது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்லி நானும் என் அக்காவும் அந்த மெடிசன் அவன் வாயில் இது பண்ணி ப்ரேயர் பண்ணி கொடுக்குறோம். ஆண்டவரே, மதுரைக்கு போகிற அந்த 2 மணி நேரம் அவனுக்கு எந்த ஒரு காய்ச்சலும் வரக்கூடாது ஆண்டவரே, அவனை கூட்டிகிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அட்மிட் பண்ணணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போகிறோம். ஆண்டவர் பண்ண அதிசயம் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வேர்க்குது. போகிற அந்த ட்ராவல் பண்ணுற அந்த டைமில் அவனுக்கு எந்த ஒரு காய்ச்சலும் எந்த ஒரு ஃபீவரும் வரல. அவனை போய் பெரிய ஹாஸ்பிட்டலில் மதுரையில் அட்மிட் பண்ணுறோம். ஐசியூவில் உடனே அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் அந்த மெடிசன் போயிட்டுருக்க சமயத்தில் குளிர் நடுக்கம் ஆட ஆரம்பிக்கிறான். அதே இதில் அவனை ஐசியூவில் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. இந்த ஐசியூவில் இந்த மெடிசன்லாம் எங்களுக்கு இது வரைக்கும் வாழ்க்கையில் யாருமே அனுபவித்தது கிடையாது. இந்த இவனை மாதிரியான குழந்தைகளை எப்படி அதை தாங்கும்? ஐயோ ஆண்டவரேன்னு போராடி ஒவ்வொரு நிமிஷமும் அவரை பற்றி கொண்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஐசியூ வாசல்லே நான் கிடக்கிறேன். என்னை கொஞ்ச நேரம் கழித்து என்னையும் என் கணவரையும் கூப்பிட்றாங்க. அவனுக்கு அன்கான்ஷியஸில் போயிட்டான். 108 ஃபீவர் அவனுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அவன் உடம்பு ரொம்ப வீக் ஆகிட்டுருக்கு. அவனுக்கு பிரெயினில் உள்ள ஃபீவராக இருக்குமோன்னு எங்களுக்கு சஸ்பெக்டாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு ஷிவரிங் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வெயினில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமான்னு தெரியல. நாங்கள் நிறையா டெஸ்ட்டுகள் எடுக்கணும். அவன் அன்கான்ஷியஸ்க்கு
வந்தால் தான் எங்களால் பண்ண முடியும்னு போய் சொல்கிறாங்க. அந்த ஐசியூவில் பார்க்கக்கூடிய அந்த நிலைமை வந்து பெற்ற தாயா என்னால் வந்து அதை கவனிக்க முடியாது. ஒரு இந்த கையில் ஒரு 3-4 டியூப் போயிட்டுருக்கு, இந்த கையில் வென்ஃப்ளான் குத்தி ஒரு 4 டியூப்பு காலில் இன்ஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, மெடிசன் மூக்கில் ஆக்சிஜன் போயிட்டுருக்கு, பல்ஸ் ரேட் குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை. ரொம்ப ரிஸ்கான ஃபேக்டரில் தான் உங்கள் பையன் இருக்கான்னு சொல்கிறாங்க 1:30 மணிக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேயே வாசல்லே இருந்து முட்டிக்கால் போட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு 5 மணி 6 மணி இருக்கும். திரும்ப எங்களை பார்க்குறதுக்காக கூப்பிடுறாங்க. ஃபீவர் அதுக்கப்புறம் வரவே இல்லை, உங்கள் பையனுக்கு ஃபீவர் குறைஞ்சிருச்சு, உங்கள் பையனுக்கு எந்த ஒரு நடுக்கமும் வரலை, அவன் வந்து நார்மல் ஆகிட்டுருக்கான்னு அந்த போட்ட அந்த டியூபுகள் அந்த ஒயர்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மூக்கில் உள்ள ஆக்சிஜனும் எடுத்துகிட்டு என் பையன் நார்மலாக இருக்கான், இன்னும் நினைவு மட்டும் அவனுக்கு இன்னும் வரல, இன்னும் கொஞ்சம் மயக்க நிலையில் இருக்கான், அதுவும் வரணும்னு அங்கேயே ஐசியூலே அவன் கையில் தொட்டு நான் அவன் கையில் தலையில் வச்சு ப்ரேயர் பண்ணுறேன். ஆண்டவரே வந்து நீங்கள் கொடுத்த பிள்ளை உங்களை அறிய ஆரம்பிச்சிருக்கான், அவனை வந்து நீங்கள் தான் காப்பாற்றணும். நான் எப்படி சிறு வயதில் உங்களை அறிய ஆரம்பித்து சண்டே ஸ்கூல்லேருந்து இந்த சர்ச் வரைக்கும் வந்து என்னோடய வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்களை செஞ்சுருக்கீங்க, அதுக்கெல்லாம் எவ்வளவோ நன்றிகள் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஐயா. இன்றைக்கி என்னை ஒரு சாட்சியாக நீங்கள் நிறுத்தணும் ஆண்டவரே, இந்த சர்ச்சில் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தணும் ஆண்டவரேன்னு சொல்லி அங்கேயே ஐசியூலேயே முட்டிக்கால் போட்டு தலையில் வச்சு ப்ரேயர் பண்ணுறேன். அப்போ ஆண்டவரோட ஆவி வந்து என் மேலே இறங்குற மாதிரியான அவனோட அந்த மூச்சு வந்து இப்படி உள்வாங்கி வெளியே வந்துச்சு. அப்போ என்னோட வசனம் ஒன்று வந்து சொல்கிறாரு, உங்களுக்காக வந்து நான் இறங்கி உன்னோட பிள்ளைக்கு வந்து நான் ஜெபம் பண்ணி நான் மருத்துவராக மாறி நான் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன அந்த வாக்கு வந்து அப்படியே இது பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் போகிறோம், எல்லா உயர்களையும் எடுத்துகிட்டு நார்மலாக படுக்க வச்சுருக்காங்க, ஃபீவர் வரல. ஒரு 12:30-1 மணி இருக்கும், சாப்பாடு வேணும்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஃபுட்டு எடுத்துகிட்டு வர சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. முதல் நாள் சேர்த்து ஐசியூவில் போன பிள்ளை அன்னைக்கு 24 மணி நேரம் கூட ஆகலை. அந்த 12:30க்கு ஆண்டவர் வந்து அப்படி பற்றி கொண்டு எங்களோட ப்ரேயரை செவி கொடுத்து கேட்டு நீங்கள் எல்லாரும் ஜெபிச்ச அந்த ப்ரேயரோட அந்த ஊக்கம் வந்து அந்த ஆவி வந்து அவன் உடம்புல இறங்கி அந்த மருந்தே இல்லாமல் எல்லாத்தையும் கலட்ட வச்சு அவன் சாப்பாடு 7 நாளாக சாப்பிடாத பிள்ளை அன்னைக்கு ஆகாரம் சாப்பிட ஆரம்பிக்கிறான். பால் கொடுத்து தேத்தி அவன் உடம்பை தேத்தி ஆண்டவர் வந்து அடுத்த நாளே நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி ஒரு அதிசயத்தை செஞ்சிட்டார் என் வாழ்க்கையில். என் பிள்ளைக்கும் இனிமே உன்னோட புது ஆவியை கொடுத்து ஆண்டவரோட புது ஆவியை என் பிள்ளைக்கு இறங்க வச்சு இனிமே எந்த இதுவும் வராது அப்படின்ற மாதிரி அடுத்த 2 நாளே நாங்கள் காரைக்குடிக்கு ஷிஃப்ட் ஆகி இங்கே நார்மல் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில் செஞ்சு என்னோட ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்மைகள், கோடான கோடி நன்றிகள். நன்றி ஆண்டவரே.